உறுதியான அறிக்கை. நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய அறிக்கை, நம்முடைய வாயினால் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு அறிக்கையும் மிக முக்கியமானது. இதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. நாம் சந்தேகத்தோடு அறிக்கையிட்டால் நாம் அதுதான் நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறோம். நான் யார் என்பது, நான் யார் என்று அறிக்கையிடுகிறேனோ அதில் தான் இருக்கிறது. எனவே நம்முடைய அறிக்கையானது சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அறிக்கையானது வேத வசனத்தில், வேதத்தில் உள்ள தேவனது வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எனவே அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு நம்முடைய வாயிலே அறிக்கையிடுவோம். நாம் சொல்லுகிற அந்த அறிக்கை நம் நம்பிக்கையாக இருக்கிறது. அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எங்கள் வாயிலே அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த எதிர்மறையான வார்த்தையும் எங்கள் வாயிலிருந்து பிறக்க வேண்டாம் கர்த்தாவே. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் அறிக்கையிட, எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.